வணக்கம் மகளே. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க தெலுங்கு படமான 28 ° C படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் 2 பேருமே வழக்கமாக எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி யதார்த்தமாக மீட் பண்ணி அவங்க 2 பேருமே டீப்பாக காதலுக்குள்ளே போயிடுறாங்க. திடீர்னு ஹீரோயினுக்கு மூளையில் ஒரு பிரச்சனை வருது. அவங்க 28 ° C தான் இருக்கணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு. அதனால் ஹீரோயினுக்கு நான் எப்போவுமே துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக ஜார்ஜியா போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன? அவங்க இருக்க பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனை என்ன? ஹீரோ அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு? அங்கே நடக்கிற சில மர்ம சம்பவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைக்களமே. ஹீரோ நவீன் சந்திரா கேரக்டருக்கு பொருத்தமாகவே நடிச்சிருந்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர லவ் சீன்ஸாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் வர த்ரில்லர் சீன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் ஷாலினி கூட அவருக்கான கெமிஸ்ட்ரியுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவங்களும் இவருக்கு சரியா ஈடு கொடுத்து சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. மற்றவங்க பெருசாக எந்த இம்பாக்ட்டுமே கொடுக்கல. ஜெயக்குமார் இருக்காரு, காமெடிக்காக இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க. அவங்களோட கேரக்டர் அவ்வளோ அழுத்தமாக இல்லாதனால எதுவுமே செட் ஆகாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஓகே ரகமாக இருந்தாலும் பாட்டு டப்பிங்கில் கேட்கறது சுத்தமாக சகிக்கவே முடியல. கதைக்கான லைன் செம்மையாக இருந்தது. ஆனால் அதை இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப பழசான டைப்பாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர்ற வழக்கமான லவ் ஸ்டோரி போக போக செட் ஆயிருங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தாலுமே அது ஒரு கட்டத்தில் நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. இன்டர்வல் வர்றப்ப தான் கதை கொஞ்சம் செல்ஃப் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வர்ற அந்த ட்விஸ்ட்டு அதுக்கப்புறமே அது கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்குது. அதுக்கப்புறம் படம் மீண்டுமே படுக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமும் வர்ற ஒரு ட்விஸ்ட்டு தான் கொஞ்சம் லைட்டாக தலை தூக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே படத்தில் வர்ற கிரீன் மேட் சீன்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. ஒரு நல்ல கதையை யோசிச்ச இயக்குனர் அதை சரியாக கொடுக்க முடியாமல் ரொம்பவே திணறி இருக்கான்னு சொல்லலாம். நல்ல ஸ்டோரி லைன், ஆனால் மோசமான மேக்கிங்கில் படம் ரொம்பவே சுமாரான படமாக முடிஞ்சு போயிடுது. 28 ° C இன்னும் கொஞ்சம் வெப்பம் கூட்டி இருந்தால் நம்ம நல்லாவே ரசிச்சிருக்கலாம். அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம் மகளே. நன்றி.